நான் திண்டுக்கல்லோட பொறுப்பு அமைச்சரா நான் பொறுப்பேற்றதுல இருந்து திண்டுக்கல்லுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு மனசார இங்க வேலை செய்யணும். இங்க இருக்கிற அந்த நிர்வாகத்தை அந்த கட்டமைப்புகளை கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கம் தான். ஸோ அதன்படியா இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் பஸ் ஸ்டாப் போயிருந்து இப்போ அங்கே நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்க வையாபுரி குளம் போய் பார்த்துட்டு வந்தேன். அதை மறுபடியும் சரி பண்ணணும். அந்த குளத்தை ஏன்னா பழனிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு தலம். அது சுற்றுலா தலமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பழனியை தரம் உயர்த்தணும். ஏன்னா பழனி கோயிலுக்கு பல கோடிக்கணக்கான பேர் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்ல இருந்தும் நம்ம பழனி கோயிலுக்கு வராங்க, வெளி மாநிலங்கள்ல இருந்து வராங்க. ஸோ நம்ம பகுதியை முதல்ல கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கணும், தரமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு தான். அதன்படி நீங்க சண்முக நதி பார்த்தேன், நான் அங்கேயே சொன்ன அப்படி கலெக்டர் மட்டும் கூட இந்த ஆத்துல நானும் குளிச்சு விளையாண்டவங்கிறது அப்போ பார்த்த ஆறு இப்போ பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ எங்க கையில தமிழக வெற்றி கழகத்துடைய கையில அதிகாரம் இருக்கும்போது இந்த மாவட்டத்துக்கான அடிப்படை திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். அடிக்கடி ஏற்படுது. நீங்க ஆய்வு பண்ணும்போதே உள்ள மின்சாரம் எல்லாம் இருந்தது ஆபீஸ்ல. அப்படியா? நல்ல வெளிச்சமா தானே இருந்துச்சு. அப்புறம் என்ன? அதே மாதிரி நேற்று சட்டமன்ற தொடரில் இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்க அந்த வருமானத்திற்கு அதிகமா சம்பாதிக்கிறது, கட்சி சொல்லி சம்பாதிச்சு பூரா ரைடு நடக்குது அப்படின்னாங்க. இன்னைக்கு வேலு வீட்டுல ரைடு நடக்குது சார். அவங்க சம்பந்தமா எல்லா இடத்துலயும் அமைச்சர் வீட்டுல ரைடு நடந்துச்சு சார். நான் என்னுடைய துறை சார்ந்த கேள்விகளுக்கும் என்னுடைய பொறுப்பு மாவட்டம் சார்ந்த கேள்விகளுக்கும் நான் சார்ந்த மாவட்ட கேள்விகளுக்கும் நிச்சயம் பதில் சொல்லும். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவங்க எங்க கட்சி சார்பா அதிகாரப்பூர்வமா அறிவிச்ச செய்தி தொடர்பாளர்கள் சார். அதே மாதிரி தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்துல நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல சார், தொடர்ந்து பிரச்சனையாது சார். ஒரு மாவட்ட செயலாளர் இல்லாம ஒன்றிய செயலாளர் இல்லாம கட்சியில போய் சேர்றது. அதே மாதிரி நீங்க பொறுப்பு அமைச்சர் இருக்கீங்க சார், உங்களுக்கு சம்பந்தமா நீங்க உங்கள்கிட்ட கட்சிக்காரவங்க சேர்றது. அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கிட்ட போய் சேரணும் சார். எங்க சேர்றாங்களா? நிறைய கட்சிக்காரவங்க மாட்டு கட்சியில இருந்து இன்னைக்கு 2000 பேர் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம போய் சேர்றாங்க சார். இது ஒரு கட்சினா எந்த கட்சியில இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம இருக்கு? நல்ல கட்சி ஒண்ணு சொல்லுங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை, அப்படியே அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை, நான் கட்சினா சின்ன குடும்பத்துக்குள்ளேயே சின்ன பிரச்சனை வருது இல்ல, அந்த மாதிரி நாங்க அது எங்களுக்குள்ள பிரச்சனை, அதை பேசிக்குவோம், சரி பண்ணிக்குவோம். செங்கோட்டையானன்னு எங்க கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த முன்னோடி எங்களுக்கு, அதனால அவரை பார்த்து சேர்றாங்க. அவரு மேல அனுமதி இல்லாம அவரை பார்த்து சேருவாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சார். திண்டுக்கல் மாவட்டத்துல கொடைக்கானல், பழனி, சிறுமலை சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்குங்க. இப்போ பழனியை பொறுத்தவரையிலும் சுற்றுலா பயணிகள் பொழுது கழிக்கிறதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை. கோயில் சார்பில் இருக்கிற சிறுவர் பூங்கா மட்டும்தான் இருக்குதுங்க. இப்போ பழனியில 3 அணைகள் இருக்கு, ஆனா அதுக்கான அணை பூங்காக்கள் பராமரிக்கப்படாம அப்படியே இருக்கு. இது ஏதாவது நம்ம அரசு சார்பில் சரி செய்யப்படும்? நிச்சயமா சரி செய்யப்படும். ஏன்னா அதோட அந்த பணிகளுக்கான முதல் கட்டம் தான் வையாபுரி குளமா இருக்கட்டும், நம்மளோட இந்த சண்முக நதி ஆறா இருக்கட்டும், இதை சரி பண்றதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். இதை சரி பண்ண படிப்படியா நிச்சயமா நீங்க திண்டுக்கலை ரொம்ப அழகான திண்டுக்கலா மாத்திடலாம். சரி.